இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்க்குறது பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்துலேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். பெய்ட் கவுன்சிலிங் இந்த வருஷமும் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகிட்டாங்க. பர்சனலாக உங்களுக்கு இது கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நமக்கு 3ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நிறைய டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய இந்த கொரிஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு 3000 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 5000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ போட்டிருப்பீங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது ப்ராஸ்பெக்டாஸ்ல போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. சார் ஆக்சுவலி இது என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது நாங்கள் இப்போ கட்டணுமா இல்லை கவுன்சிலிங் எப்போ கட்டணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது நீங்க கவுன்சிலிங் அப்பதான் கட்டணும். இப்ப வந்து நீங்க வெறும் அப்ளிகேஷன் மட்டும் போட்டா போதும். நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு 3000 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் போடுங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 5000 ரூபாய் போட்டு அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா கவுன்சிலிங் டைம் அப்ப, அதாவது கவுன்சிலிங் டைம் அப்ப நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் உள்ள நுழையிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தென் நெக்ஸ்ட் என்ன கேட்கணும், சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்ட சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. அப்ளிகேஷன் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம், இப்போ 15ஆம் தேதி வரையும் டேட் கொடுத்துருக்காங்க. நான் வெறும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணா எனக்கு எந்தெந்த காலேஜஸ் வரும்? கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் மட்டும் வரும் இதுல. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு 2 விதமான காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல காட்டுவாங்க. ஒன்னு வந்து ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ரெண்டாவது ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ். இதுல இன்னொன்னு என்ன முக்கியமானது இதுனா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினாதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஓகேவா? அது இப்ப பண்ண தேவையில்ல. மறுபடியும் சொல்றேன், கவுன்சிலிங் டேட் கொடுப்பாங்க, ஷெட்யூல் கொடுப்பாங்க, அப்பதான் கட்டணும். இப்ப வெறும் அப்ளிகேஷனை மட்டும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் வந்து தொடங்குறதுக்கு அப்புறம் நீங்க 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், வெறும் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்னா நீங்க 30,000 ரூபாய் சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப கட்டணும். இல்ல என்னுடைய ரேங்க், என்னுடைய பர்சன்டேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வாய்ப்பு இருக்காது, பட் கவர்மெண்ட்டுக்கும் நான் போட்டுக்கிறேன், தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்க அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க 30,000 ரூபாய், அதாவது 30,000 ரூபாய் பிளஸ் 10,000 ரூபாய், சாரி 1 லட்சம் ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய், அப்ப வந்து 1,31,000 ரூபாய் நீங்க பே பண்ணாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுடைய அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் பியூர் கவர்மெண்ட் சீட்ஸும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் உடைய அந்த சீட்ஸும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிப்பாங்க. அப்பதான் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாங்க. ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் ரீஃபண்ட் ப்ராசஸ் பத்திலாம் நான் டீட்டெயிலாக சொல்றேன். பட் இந்த அமௌண்ட் சேஃப் தான். பட் இந்த ரீஃபண்ட் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து நீங்க கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதே மாதிரியே 1000 ரூபாய் டெபாசிட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங் பண்ணணும். ரெண்டுக்குமே தனித்தனியா அப்ளிகேஷன் போடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா 3000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்டு வரும். செல்ஃப் ஃபைனான்சிங்கோட கவர்மெண்ட் கோட்டா சீட்டு மட்டும் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளிகேஷன் தனியா போட்டா இதுல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி சீட்ஸ், இது மூணுமே உள்ள வரும், இன்க்ளூட் ஆகி. ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்து போடுற மாதிரி இருந்தா நீங்க 2 லட்சம் ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். இது கவுன்சிலிங் டைம் அப்பதான். இப்ப வரும் அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியணும்னா ஒரு டெமோ வீடியோ நான் காட்டுறேன். இது லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா பே பண்றது. இப்ப இந்த வீடியோல நான் காட்டுறது வந்து ஒரு கேண்டிடேட், ஒரு டாக்டர்ஸ் வந்து 3 கோட்டாக்குமே அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை கோட்டா ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ப
கவர்மெண்ட் கோட்டாவும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கோட்டா, அதாவது ரெண்டுக்குமே அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கும் போட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு இதுல 3 ஆப்ஷன் காமிக்கும். கவர்மெண்ட் கோட்டா இதை செலக்ட் பண்ணா 30K கட்டணும். 30K நீங்க கட்டுற மாதிரி இருக்கும், வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும். செல்ஃப் ஃபைனான்சிங் நீங்க டிக் அடிச்சா 1 லட்சம் ரூபாய் 1L. அதாவது மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து நீங்க செலக்ட் பண்ணா அப்ப 2L. அப்ப 3க்குமே நான் செலக்ட் பண்ணி 3மே சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஏன்னா என்னோட மார்க்குக்கு நான் எல்லாமே ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா 30K 1L 2L. அப்ப 3,31,000 நீங்க பே பண்ணாதான் அந்த 3 காலேஜஸ்மே 3 கோட்டாவுடைய காலேஜஸ்மே காமிக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ணா பர்டிகுலரா மைனாரிட்டிக்கு என்ஆர்ஐக்கு போட்டவங்க சேர்த்து அதிலே காமிச்சிரும் உங்களுக்கு. இந்த 2 lakhs மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நீங்க மைனாரிட்டியும் இது என்ஆர்ஐயும் சேர்த்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அதுக்கு சேர்த்து தான் 2 lakhs வரும். அப்ப வந்து நல்லா அகைன் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் தான் காமிக்கும் கவுன்சிலிங் டைம். அப்ப இதே இது நான் 3, அதாவது 2 அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட்டா எனக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். இதுல உங்களுக்கு விருப்பம் வேணும்னா நீங்க பேமெண்ட் சாய்ஸ் பண்ணும்போது எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவுடைய கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க 31,000 ரூபாய் 30 வந்து உங்களுக்கு டெபாசிட் பிளஸ் 1000 ரூபாய் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அப்ப வந்து 31,000 ரூபாய் கட்டினா போதும். அதே இது எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அடிஷனலா 1L கட்டணும். அப்ப 1,31,000 ரூபாய் கட்டினாதான் நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும், கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் உடைய சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இல்ல எனக்கு 2ல கவர்மெண்ட் கோட்டாலே கிடைக்காது, எனக்கு 2மே வந்து வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டால விருப்பம் இருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவே கிடைக்காது சார், எனக்கு மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் ஏதாவது வாய்ப்பா இருக்குன்னா ஜஸ்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணா நீங்க 2L 2 லட்சம் ரூபாய் பிளஸ் ஒரு 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய சீட்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல என்ஆர்ஐ மைனாரிட்டி சேர்த்து நீங்க அப்ளை பண்ண கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சீட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுங்க. அவ்வளவுதாங்க. இன்னும் இதை விட என்ன டீட்டெயிலா நான் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய